ஆவின் பால் விற்பனை விலை உயர்வுக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் தனியார் பால் விற்பனை விலை உயர்வு வியாழனன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆவின் பால் விற்பனை விலை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். வியாழனன்று சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் பால் நிர்வாக அலுவலகத்தை SPDI கட்சியினர் முற்றுகையிட்டனர். தமிழக அரசு மனசாட்சி இல்லையா? அதிமுக அரசு பதவி ஏற்றவுடன் பால் விலையை உயர்த்தியது. இரண்டாவது முறையாக மீண்டும் பால் விலை உயர்த்தி மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளது. பால் விலையை உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று SCBI கட்சி தமிழக அரசை வலியுறுத்திக் கொள்கிறது. மேலும் மின்சாரத்தினுடைய விலையையும் உயர்த்துவதற்கான தமிழக அரசின் திட்டத்தை SCBI கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. தனியார் நிறுவனங்கள் தொடர்ந்து பால் விலையை உயர்த்துவதையும் அரசு தலையிட்டு நிர்ணயிக்க வேண்டும் என்று SCBI கட்சி கேட்டுக் கொள்கிறது. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த அக்டோபர் 5ஆம் தேதி தனியார் பால் நிறுவனங்கள் விற்பனை விலையை உயர்த்தியுள்ள நிலையில் வியாழனன்று மேலும் 1 லிட்டருக்கு 4 ரூபாய் உயர்த்தப்பட்டது. தனியார் நிறுவனங்கள் பால் விலையை தன்னிச்சையாக உயர்த்துவதை கட்டுப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று பால் நுகர்வோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.